நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சமையலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோம். அது பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, செம்ம லொக்கேஷனு. அந்த கடற்கரை ஓரமாக ஒரு கோயில். அது கோயில் பார்த்திங்கன்னா கடற்கரை சுடலை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம லொக்கேஷனுங்க. நல்ல டைம் பாஸ் ஆச்சு. அப்படியே பார்த்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே போனோம். அது பார்த்திங்கன்னா இதான் அந்த கோவில். கோவில் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த கோயிலையும் சுற்றி அப்படியே பார்த்திங்கன்னா எவ்வளோ இயற்கை இயற்கை பார்க்குறதுக்கு எவ்வளோ பச்சை பசேல்ன்ட்டு அப்படியே இந்த கடற்கரையோட சேர்ந்தாப்புல எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா சரி சமையல் வேலையை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி அடுப்பை போட்டு பாத்திரத்தை தூக்கி வச்சோம். தூக்கி வச்சு விறகெல்லாம் போட்டு தீயை பற்ற வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு அடுப்பில் பருப்பு, ஒரு அடுப்பில் சோத்துக்கு ரைஸை போட்டு விட்டோம். போட்டு விட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அடுத்தாப்புல உள்ள வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம். சமையல் வேலை அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போதே கோயிலுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயிலில் அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, ஏதோ அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து முடி எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படியே சோத்து வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சோறு பொங்கி அதை முடிஞ்சு அதுக்கப்புறமா ரசத்துக்கு காய்கறி வெட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் இதான் மாஸ்டரு. அவர் வந்து அப்படியே தக்காளி பழம் வெட்டிகிட்டு இருக்காப்புல சமையலுக்கு, அது ரசத்துக்கு. அது வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து சிக்கன் குழம்பு வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ரெடி ஆகிட்டு ரசம் போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி அடுப்பில் பானையை வட்டையை வச்சு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பட்டை மசாலா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு வேலையை ஆரம்பித்தாப்புல ரசத்துக்கு. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் காயம் போடுவாப்புல, பெருங்காயம், பட்டை மசாலா, அதுக்கப்புறமா காயம் போடுறாரு பார்த்தீங்களா இது. அதுக்கப்புறமா பூண்டு இடித்து வச்சுருந்து அந்த பூண்டையும் போடுறாப்புல. பூண்டையும் போட்டு அதை அப்படியே பூண்டு போட்டதோட சட்டியில் பிடிக்கும்ல, அதனால் தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி பழத்தையும் வெட்டி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் மொத்தமாக கொட்டிட்டாப்புல பட்டையில் கொட்டிட்டு திரும்ப சரி அந்த சட்டும் சொல்லுவாங்க, அது கரண்டி, அதை எடுத்து அப்படி நல்லா கிளறி விட்டாப்புல மாஸ்டர். அப்படியே கிளறி விட்டுட்ருக்காப்புலையா. அதை அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அடுப்புலேயே கொஞ்சம் தீயை போட்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டுருந்து. அப்படியே நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா வேலைகளும் போவோம், விவசாயமும் பார்த்துக்கிடுவோம். ஏன்னா விவசாயத்தை மட்டும் பார்த்து பொழப்பு நடத்த முடியாது பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் சைடில் அப்பப்போ ஏதாவது சமையல் வேலை அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்படி இருப்போம். ரசத்தை பார்த்திங்கன்னா ரசம் கிட்ட ரெடி ஆகிட்டு தக்காளி பழம் வதங்கி அதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருந்து சின்ன வெங்காயம்லாம் ரெடியாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றுறாப்புல மாஸ்டரு. தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அதுக்கப்புறமா லைட்டாக நல்ல ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக கொஞ்சம் கடற்கரை ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையை ஒரு வீடியோ எடுத்தோம். அது செம்மையாக இருந்து அப்படி நல்லா அலையும் இல்லைன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இந்த ஏரியாவில் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம். நம்ம ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவெலாம் போய் பார்க்க வேண்டிய இடம். எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இது செட்டிக்குளம் சைடு, இந்த அணுமின் நிலையம் சைடில் உள்ள ஏரியா தான் இது. நல்லாயிருக்கும் ஏரியா பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு அந்த அப்படியே கடற்கரையை பார்த்துட்டு அப்படியே இந்த சமையல் வேலைக்கு போன இதே தெரியல, ஏன்னா அவ்வளோ டைம் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பருப்பு வடித்து எடுத்துருந்து பருப்பு வடித்த தண்ணியை ஊற்றுறாப்புல. அது ஏன்னா அதை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு திரும்ப மசாலா போடுறாப்புல, ரசத்துக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறமா திரும்ப பருப்பு வடித்த தண்ணியை ஊற்றுவாங்க. ஏன்னா பருப்பு ரசம் தான் இது. அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக வரும். இதுக்காக அந்த ஜீரக பொடி, சோம்பு பொடி, பெப்பர் மசாலா, ரசப்பொடி எல்லாத்தையும் அதுக்கு தேவையான அளவுக்கு மாஸ்டர் போடுவாப்புல. நம்ம சும்மா அப்படியே மாஸ்டருக்கு சப்போர்ட்டுக்கு தான், நம்ம பெரிய மாஸ்டர் கிடையாது. நம்ம இப்போ தானே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாஸ்டர் கூட போயிட்டு கொஞ்சம் நம்மளும் வேலையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பொழுதுபோக்கு, நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா நல்ல கடற்கரை, இந்த கோயிலும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு லொக்கேஷன். மசாலாலாம் போட்டு முடிச்சது. மசாலா எல்லாம் போடணும். ஏன்னா எல்லா மசாலாவும் போட்டால் தான் ரசம் அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா இது கல்யாண வீட்டு ரசம் மாதிரி வைக்கணும்ல. கல்யாண வீட்டு ரசம் தான். நீங்கள் கல்யாண வீட்டு ரசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு ரசம். அந்த டேஸ்ட்டுக்கு வைக்கணும் இல்லையா. ஏன்னா இது வந்து பிள்ளைக்கு முடி காணிக்க செலுத்துகிற ஃபங்க்ஷனு.
அதனால் அவங்க வீட்டுக்காரங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே. அதுக்கப்புறமா தே தக்காளி அதுக்கப்புறமா ரசத்துக்கு வந்து மல்லிக்கீரை வெட்டி வச்சுருந்து அந்த மல்லிக்கீரையை போட்டுட்டு ஒரு கிளறிட்டு மீதி இருக்கிற பருப்பு தண்ணியெல்லாம் ரசத்தில் ஊற்றி விட்டு லைட்டாக ஒரு கலக்கி விட்டுட்டு ரசம் லைட்டாக நுர கூடி வரும்போது ரசம் ரெடி ஆகிரும் இல்லையா, அந்த நுர கூடி வந்ததும் ரசத்தெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சிக்கனுக்கு வட்டையை ரெடி பண்ணி சிக்கனுக்கு வட்டையை வச்சு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்றாப்புல. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பட்டை மசாலா, அந்த ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க, அதான் இறைச்சலை, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாளிக்கணும் இல்லையா, லைட்டாக அப்படியே தாளிக்கணும்னா அதுக்காக நீங்கள் ஏதோ கருவேப்பிலை எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருந்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த பல்லாரி இருக்கு இல்லையா, பல்லாரி எவ்வளோத்தையும் போட்டுவிட்டு அந்த தேவையான பட்டை மசாலாலாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அதை லைட்டாக ஒரு கிளறி விட்டோம். கிளறி விட்டதோட கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் தக்காளி பழமும் போட்டு அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் வெட்டி போட்டோம். பல்லாரியெல்லாம் வதங்கி வரும்போது சிக்கன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை சரி கழுவி சிக்கனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிக்கனை கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு சிக்கனை ஒரு 2 தண்ணி கழுவி எடுத்து அதுக்கப்புறமா சிக்கனை வந்து அவட்டையில் போட்டு லைட்டாக 2 புரட்டி விட்டோம். அதுக்கப்புறமா சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. நல்லா வந்ததுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான மசாலா போடலான்ட்டு அது ரெடி பண்ணிட்டாப்புல மாஸ்டரு. அது மசாலாலாம் ரெடி, சிக்கன் மசாலா போட்டு அவங்க வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கட்டியாகவே வச்சுருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் மாஸ்டர் போடுறாப்புல. சிக்கன் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா சிக்கனை இறக்கிற வேண்டியதான். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறமா அவங்க கோயிலில் முடிக்காணிக்க பிள்ளைக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோயிலில் பூசெல்லாம் கொடுத்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே அவங்களுக்குள்ளே உட்காந்து கதையோட அவங்களுக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கடலில் போய் குளிக்கிறவங்க குளிச்சுட்டு வர ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தராக. அப்படியே போயிட்டு இருந்து நல்ல டைம் பாஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்கனும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறமா சிக்கனை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள்.